மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து 4வது ஆண்டாக இந்த சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா, சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 16, 17, 18 இந்த 3 நாட்களும் கலைவாணர் அரங்கில் நடைபெறுவதற்கான ஒரு அறிவிப்பை இன்றைக்கு நாங்கள் வெளியிடுகின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கெஸ்ட் ஆஃப் ஆனராக ஒரு நாட்டை சார்ந்தவர்களை நாம் தேர்ந்தெடுப்போம். இந்த முறை ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாட்டிற்கு நாம் சென்று, குறிப்பாக ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடியவர்களை சந்தித்து, இதுபோன்று ஒவ்வொரு ஜனவரி மாதமும் நாங்கள் நடத்துகின்ற நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அழைப்பை விடுவது வழக்கமாக. குறிப்பாக ஃப்ராங்க்ஃபர்ட்டில் அங்கே எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, அதற்கு நிகரான ஒரு ஏற்பாடுகளை நாமும் நம்முடைய மாநிலத்தில் செய்திட வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் செல்வது வழக்கம். இந்த முறை எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி நம்முடைய சந்திரமோகன் சாரோட தலைமையில் ஒரு டீம் நேராக போய் பார்த்துட்டு வந்தது மட்டுமில்லை, இந்த முறை ஃப்ராங்க்ஃபர்ட் புத்தக கண்காட்சியை நம்ம வந்து கெஸ்ட் ஆஃப் ஆனராக இங்கே நம்ம அழைப்பு கொடுத்துருக்கோம். அவர்களும் வருவதாக இசைவு தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ இது வெரி ஃபஸ்ட் டைம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு நம்முடைய இந்தியாவில் ஒரு ஸ்டேட் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு புக் ஃபேர் நடத்துவது அப்படிங்கிறது நாம் தான் நடத்திட்டு இருக்கோம். 23 ஆரம்பிக்கும் பொழுது 24 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதனுடைய வரவேற்பு, அதோட இம்பேக்டை பார்த்துட்டு அடுத்த ஆண்டு கிட்டத்தட்ட 40 கண்ட்ரிஸாக அது அதிகமாக வந்தாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு பார்ட்டிசிபேட் பண்ண கண்ட்ரிஸோட எண்ணிக்கை 64ஆக உயர்ந்தது. இந்த முறை ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் 298 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. 103 கண்ட்ரிஸ் சார்ந்திருக்கேன். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் 4-5 பேர் 6 பேர்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த 298 அப்ளிகண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 103 கண்ட்ரிஸ் வந்து வரும். குறைந்தபட்சம் இந்த முறை 100 நாடுகளை கடந்து ஒரு பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பாக இருக்கும். இது ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கான ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக ஜனவரி மாதம் 16, 17, 18 இந்த 3 நாட்களும் நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக ஒரு பேனல் டிஸ்கஷன்ஸ், இப்போ நிறையா கமிட்டிஸ் சார்ந்து நாங்கள் மீட்டிங்ஸ் வச்சுருக்கோம். நாங்கள் ஸோ ஒரு பேனல் டிஸ்கஷன்ஸ்க்கு ஒரு கமிட்டி எப்படி போட போகிறோம், ஒரு லிட்ரரி அட்வைசரி சார்ந்திருக்கின்ற கமிட்டி எப்படி, ஒரு ரைட்ஸ் கமிட்டி எப்படி, ஒரு மீடியா சப்போர்ட் சார்ந்து ஒரு பிரிண்ட் மீடியா ஜென்ரலாக மீடியா சார்ந்திருக்கின்ற கமிட்டி, ஏன்னா நாட்டு மக்களுக்கு இதை நம்ம கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக கல்ச்சுரல் கமிட்டி, டெண்டர் கமிட்டி அப்படின்ட்டு பொதுவாக ரிசப்ஷன் கமிட்டிலேருந்து எல்லா கமிட்டிஸும் நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்தோம். அந்த கமிட்டி பீப்புளோட நாங்கள் பேசியிருக்கோம் நாங்கள். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 12 வகையான ஒரு பேனல் டிஸ்கஷன்ஸ் நடக்கும். அது 8 பேனல் டிஸ்கஷன்ஸ் வந்து இலக்கியம் சார்ந்து, லிட்ரேச்சர் சார்ந்திருக்கின்ற பேனல் டிஸ்கஷனாக இருக்கும். 4 பேனல் டிஸ்கஷன் வந்து இலக்கியம், அதே நேரத்தில் பிஸ்னஸ் B2B தளமாக அதை மாற்றி காட்டுவதற்கான ஒரு தளமாகவும் அது இருக்கும். 75 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்லேஷன் கிராண்டில் ஆரம்பித்து நீங்கள் 6 கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் என்று சொல்லும் பொழுது, ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட ஒரு 365 MOUக்கள், 752 MOUக்கள், 1354 MOUன்னு அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் அதர் கண்ட்ரிஸோட MOU போட்டு அதுக்கான இட்ஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ் தான். ஒவ்வொரு நாள் வருடமும் எவ்வளோ எங்களுக்கு ரெடி ஆகுதோ அது நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு 120 புத்தகங்களை சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரில் வந்து வெளியிடத்துக்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த முறை என்பது அப்படியே ஒரு எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வாக கலைவாணர் அரங்கில் வெறும் க்ளோஸ்டு லெவலில் பேனல் டிஸ்கஷன் இருக்கின்றது போக, இப்போ ஓப்பனாக நிறையா பேர் வந்து நாங்களும் அதை கலந்து கொள்ள வேண்டும் என்று தங்களுடைய விருப்பத்தை ஒவ்வொரு ஆண்டும் சொன்னதின் அடிப்படையில் ஒரு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாகவும் அவங்க யாராச்சும் இலக்கியம் சார்ந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கண்டிப்பாக அவர்களும் வந்து அவங்க தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் என்ற விதத்தில் இதெல்லாம் ப்ரையாரிட்டி பேசிஸில் தான், யார் எப்போ அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அதையும் நாங்கள் வந்து முடிவு செய்திருக்கணும். ஆக ஒரு நல்ல விதத்தில், ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் இதுக்கு வந்து தனி கவனம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் செலுத்திகிட்டே இருப்பார். ஏன்னா எத்தனை கண்ட்ரிஸ் வர போகிறாங்க, அவங்களை எப்படி ரிசீவ் பண்ண போகிறீங்க, எங்கே தங்க வைக்க போகிறீங்க, திருப்பி அவங்கள நாடுக்கு அடுத்த அவங்களோட ஊருக்கு அனுப்பி வைக்கிற அளவுக்கும் அனைத்தையுமே வந்து ஒரு ரொம்ப ஒரு உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய முதலமைச்சர். ஏன்னா இந்த ரிசப்ஷன் நல்லா இருந்தால் தான் ஒவ்வொரு ஆண்டும் அதிகப்படியான நாடுகள் நம்மளை நம்பி இங்கே வந்து திருப்பி அவங்க போகக்கூடிய அளவுக்காக அது அமையும் என்பதற்காக அதை கொஞ்சம் அதிகம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கார். ஸோ இந்த முறை என்பது நம்முடைய நாட்டு மக்கள் அனைவருமே பெருமைப்படக்கூடிய அளவிற்கான ஒரு நல்ல நிகழ்வாக இந்த 3 நாட்கள் நிகழ்வும் கண்டிப்பாக அது நடைபெறும்.
யார் யார் சீஃப் கெஸ்ட்டாக எப்போ கலந்துக்க போகிறார்கள் அப்படிங்கிறத வந்து மிக விரைவாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகம் எங்களுக்கு அதுக்கான அறிவுரை எடுத்து சொல்லுங்கள். ட்ரேட் சென்டர் நடக்கும்பொழுது இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுட்டரில் போயிட்டு இருக்கனால நம்ம சென்ட்ரல் ஆஃப் சிட்டியில் நடத்த வேண்டும். அப்போ தான் எல்லாத்துக்கும் அந்த பார்வை அது மேலே பாடும் என்று ஆசைப்படுறாங்க. நிறையா பேர் கேட்டதும் அதான், சார் நீங்கள் எங்கள் சென்னை ட்ரேட் சென்டர் நடத்துகிறீங்க சார், நீங்கள் உங்களுக்குள்ளார முடிச்சிங்க, பட் அது வெளி உலகத்துக்கு இதுக்கான தான் நீங்கள் கொண்டு செல்ல வேணும் சார் அப்படின்னா சென்டர் ஆஃப் த சிட்டியில் நம்ம பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ நம்ம கவர்மெண்ட்டோடைய இந்த இடத்தையும் நாங்கள் வந்து மற்ற மாவட்டங்கள் நம்ம குறிப்பாக கோயம்புத்தூர் இந்த மாதிரி திருச்சி, ஏன்னா ஏர்போர்ட்லாம் அவங்க கொஞ்சம் வசதியாக அந்த மாதிரி இருக்கிற இடத்துல மற்ற இடத்துலையும் பண்ணலாம்ல. நல்ல விஷயந்தான் உங்களுடைய கருத்து. பட் ஜென்ரலாக ஒரு தலைநகரத்துக்கு வரும்பொழுது அதுக்கான ஏன்னா அவங்களுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்குது, அவங்க வந்துட்டு போகிறதுக்கான வசதிகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் சொல்ல அதை செகண்ட் டயர் சிட்டிஸ்லாம் அதுக்கான ஏற்பாடுகள் இருக்குது. பட் வெரி ஃபஸ்ட் டைம் உங்களுக்கே தெரியும், வெறும் சென்னையில் மட்டுமே நடந்த ஒரு புத்தக திருவிழாவை வந்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம். நம்ம அது ஒரு தனிப்பட்ட முறையில் நடக்கும் பொழுது இது ஒரு கேபிட்டலில் நடக்கும்பொழுது அதுக்கான மதிப்பு இன்னும் கூடுதலாக இருக்கும். இனி வருங்காலத்தில் கண்டிப்பாக நம்ம செய்வோம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது B2B அப்படின்னு வரும்போது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்ன்னு வரும்பொழுது இங்கே அதுக்கான பொட்டன்ஷியல் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த பொட்டன்ஷியல் ஜாஸ்தியாக இருக்கும்போது அவங்களும் அதை நோக்கி தான் வராங்க. அவங்களோட எப்படியாச்சும் நம்ம இப்போ நம்முடைய இதை புத்தகத்தை நம்ம வந்து இங்கே கொடுத்துட முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு B2B ஒரு பக்கம் இருக்குன்னு சொன்னாலும் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இலக்கிய பரிமாற்றம் தான். வெளிநாடுகளில் இன்னும் நமக்கு தெரியாத பல ரைட்டர்ஸ் இலக்கியத்தில் புலமை வாய்ந்த ஒரு இலக்கியங்கள்லாம் நம்ம கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படும். அதே போல் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற புகழ்பெற்ற இலக்கியங்கள் எல்லாம் வெளிநாடுகள் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லலாம். ஸோ இந்த லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட 15 லாங்குவேஜ் 35 லாங்குவேஜ் இன்றைக்கி 81 லாங்குவேஜ் வரைக்கும் இந்த தடவை நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் இந்த நடைபெற வைக்கின்ற இந்த புத்தக கண்காட்சியில். ஸோ கண்டிப்பாக தமிழை உலகுக்கும் உலகை தமிழுக்கும் கொண்டு செல்கின்ற மிகப்பெரிய ஒரு நமக்கெல்லாம் ஒரு தமிழனாக பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வாக இது நடைபெறும். அதனால வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அதை ஓரளவுக்கு நீங்கள் எல்லாமே இன்டர்நேஷனல் டெஃபினட்டாக இப்போ எங்களுக்கு திருச்சியும் தான் ஒரு சென்டர் ஆஃப் இது, அதுவும் ஒன் ஆஃப் த எஜுகேஷன் ஹப்பு தான். எங்கள் திருச்சியில் இல்லாதது கிடையாது. பட் இருந்தாலும் அடுத்தடுத்த கட்டத்தில் அதை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்ப்போம். ஏன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு 24 கண்ட்ரி ஆரம்பிச்சு 103 கண்ட்ரிஸ் வரைக்கும் இருக்குது. நாளைக்கு அதுவே 150 160 கண்ட்ரிஸ் வரும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஈவெண்ட்டை ஒரு இடத்துல வைக்கும்பொழுது அவங்களுக்கும் எங்களுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். அவங்க ரிசீவ் பண்ணி அவங்கள வழி அனுப்பிச்சுறது வரைக்கும் எங்களுக்கு அது ரிசீவாக இருக்குது. அது நான் உங்களுக்கு கணக்கு இது நான் சொல்ல மாதிரி ஆன்கோயிங் ப்ராசஸ் தான். இது ஒவ்வொரு இதுலேயும் எங்களுக்கு அது நாங்களுக்கு எப்படி சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர்லாம் அதுக்கான இதை நாங்கள் கொடுப்போம். நாங்கள் ஒரு ரிவ்யூ இது ரிப்போர்ட்டே உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். இது வரைக்கும் நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோம், எது நாங்கள் மொழிபெயர்த்துருக்கோம், எது அங்கேருந்து நாங்கள் வாங்கியிருக்கோம், ஏன் அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம் முதற்கொண்டு நம்ம எல்லாமே அதில் ஒரு ரிப்போர்ட்டாகவே நாங்கள் அதை கொடுப்போம். நல்ல விஷயந்தான். இப்போ 16 17 18 பிள்ளைங்க லீவ் இல்லாமல் வந்தால் இன்னும் சந்தோஷம் தான் எங்களுக்கு. இல்லை இது இப்போ புத்தக திருவிழா அப்படிங்கிறது இப்போ பபாசியை பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 7ஆம் தேதியில் பொதுவாக ஆரம்பித்து அந்த ஒரு மாத கணக்கில் அந்த 16 17 வரைக்கும் பங்கு. ஹாலிடேஸில் வந்து வெளியில் வந்து மற்ற பொழுதுபோக்கான இடத்துக்கு போகிறதுக்கு பதிலாக இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்களேன் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காக தான் பயன்படுத்துகிறேன்.